வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நான் உங்களுக்கு அடிப்படை தையல் பயிற்சி கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போது தையல் தெரியாதவங்களும் சரி, தெரிஞ்சவங்களும் சரி, நிறைய பேர் இருப்பீங்க. தையல் கற்றுக்கணுன்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் கற்றுக்கிறதுக்கு டைம் இருக்காது. இப்போ நான் போடுற வீடியோவை நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்து கற்றுக்குங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொழில் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதன் வகையில் தான் உங்களுக்கு தையல் கற்றுக் கொடுக்க போகிறேன். இது எப்படி நம்மளுக்கு தையலே தெரியாது, நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்துலேருந்து என்னென்ன தையல் எப்படி எப்படிலாம் மார்க் பண்ணணும், எந்தெந்த துணியில் தைக்கணும், எப்படி தைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீட்டில் பழைய மிஷின் இருந்தால் கூட அதை க்ளீன் பண்ணி வச்சு இல்லை நீங்கள் ட்ரையல் பார்க்கலாம். நீங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். தையலே தெரியாதவங்க கூட இந்த தையலை பார்த்து கற்றுப்பீங்க. இதுக்கு தேவை மொத்தம் ஆர்வம் மட்டும்தான். ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் வேலைக்கு போவீங்க, படிக்கிறவங்க இருப்பாங்க. அதனால் தையல் கற்றுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் கிளாஸ் போயிட்டு. இப்போ என்ன வசதினா, நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். துணி, ஊசி, நூல், கத்திரி, மார்க்கிங் சாக்கு இது வரைக்கும் இருந்ததுனாலே நீங்கள் முதல்ல கற்றுக்க பழகலாம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். வணக்கம், வெல்கம் டு எஸ்ஜே டெய்லரிங். வாங்க இப்போ தையல் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த ஷேப்லாம் பாருங்கள். இது மாதிரி தான் முதல்ல ஒரு கோடு போட்டுக்கணும். ரவுண்ட் ஷேப்பு, பா ஷேப்பு, சின்ன பா ஷேப்பு, வி ஷேப்புன்னு சொல்லிட்டு பாருங்கள். பா ஷேப்பு இது மாதிரி வி ஷேப்லலாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தைக்கலாம். வாங்க இப்போது துணியில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். 1 இன்ச் லெவலுக்கு கோடு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம மிஷினில் நூல் கோர்த்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் தைச்சி நிறுத்தணும். மறுபடியும் மேலேருந்து கீழே வரைக்கும் தைச்சி நிறுத்தலாம். இப்போ மொத்தத்தையுமே எப்படி தைச்சி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, மேலே ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல முடிக்கணும். இப்போ எப்படி செய்யலாம் வாங்க பாருங்கள். முதல்ல நம்ம ஊசியில் நூலை கோர்த்துட்டு ஒரு மேலே ரஃப் தையல் அடிச்சுக்கிட்டு மேலேருந்து கீழே கை லேசாக பிடிச்சா போதும். 2 விரலால் இப்படி பிடிச்சிக்கிட்டு லேசாக பிடிச்சிக்கிட்டு பாருங்கள். இது மாதிரி லேசாகவே வந்துடும். நேராக மெதுவாக தைச்சி கீழே அந்த கோடாண்டி நிறுத்திட்டு மறுபடியும் ரஃப் தையல் அடிச்சுட்டு அதை எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிக்கங்க. இது இப்போது நல்லா தெரிஞ்சவங்க அப்படியே கூட பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தைக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் தைச்சிட்டு கீழே இந்த மாதிரி ரஃப் தையல் அடிச்சுக்கங்க. கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம பழகும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ரொம்ப தையல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல துணி பாழாக்காமல் நம்ம இருக்கலாம். இப்போ இந்த துணியிலே தைச்சி தைச்சி பழகிட்டோமா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தையல். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ரஃப் தையல் கொடுத்துட்டு கட் பண்ணிவிடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. நேர் தையல் வருது. இது சில பேருக்கு கோணையாக வரும், துணி சுருங்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ பா ஷேப். இப்போ பா ஷேப் எப்படின்னா கார்னருக்கு கரெக்டாக திரும்பணும். பாருங்கள், மேலே ஆரம்பிக்கிறோம். இப்போ ஆரம்பிச்சுட்டு ஒரு ரஃப் தையல் போட்டாச்சு. நேராக கீழே கை வச்சோமாலே கரெக்டாக அந்த இடத்துல வரைக்கும் நிற்கும். எங்கேயுமே துணியை பிடிக்க தேவையில்லை. பாருங்கள், ஊசியை உள்ள துணியோடு நிறுத்தியாச்சு. துணியை நம்ம லேசாக இப்படி திருப்பினோம்னா திரும்பிக்கும். இப்போ பாருங்கள், தையல் நேராக இந்த கார்னரில் நிறுத்தினா போதும். நம்ம பயந்துக்கிட்டு மெதுவாக மிஷினை இது பண்ணிவிட்டு பண்ணோமா கோணையாக போயிடும் தையல். பாருங்கள், அந்த இடத்துல இப்போ ஊசியை உள்ளே அனுப்பியாச்சு. இப்போது ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு இப்போ நேராக பண்ணோமா நிறுத்திடணும். கை பாருங்கள், நான் கீழே தான் வச்சுருக்கேன். தையல் நேராக வருது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கார்னர் அழகாக நம்ம ஊசியை உள்ளே நிறுத்திட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம். பாருங்கள், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் பா ஷேப்பு சின்னதாக சேர்ந்து பார்க்கலாம். பாருங்கள்,
இது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு. பெருசில் வந்து ஈஸியாக வரும். இப்போ சின்னதில் வந்து திரும்பணும் இல்லைங்களா, அது திரும்புறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரியெல்லாம் நம்ம வீட்லேயே சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்க, பா கழுத்து தைக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து ஒரு பக்கம் பா கரெக்டாக வரும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சைடாக இருக்கா மாதிரி இருக்கும். அதே மாதிரி துணி கொஞ்சம் பிடிச்சு தைச்ச மாதிரியும் இருக்கும் ஒரு பக்கம். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இது பாருங்கள், இந்த கரெக்டாக இப்படி தைச்சிக்கிட்டே வரவங்களுக்கு பா கழுத்தெல்லாம் ரொம்ப சூப்பராக வரும். சரி, இப்போ அதை விட சின்ன ஷேப்பாக இது வந்து 1.5 இன்ச்சு வச்சு நான் கோடு போட்டது. இது வந்து 1 இன்ச்சு வச்சு பா தைச்சிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பா, சின்ன பா, அதை விட சின்ன பான்னு சொல்லிட்டு பேப்பர்லேயே வந்து நீங்கள் திக்கு பேப்பர் வருது இல்லைங்களா, அந்த பேப்பர்லேயே நீங்கள் வரைஞ்சிட்டு ஊசியில் நூல் போடாமல் வெறும் ஊசியிலேயே நீங்கள் தைச்சி பாருங்கள் பேப்பரில். அப்போ வந்து ஷேப் கரெக்டாக வரும். துணியாவது கொஞ்சம் நெளிவு சுழிவோடு இருக்கும், பேப்பர் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் தைச்சி பாருங்கள், இந்த மாதிரி பா கரெக்டாக வரும். இப்போ வி ஷேப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான். அந்த கார்னரில் வந்து நம்ம எப்படி நிறுத்தி தைக்கிறோம் பாருங்கள், கிராஸில் வச்சு. இப்போ ஊசியை உள்ளே அனுப்பியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ துணியை திருப்பிட்டு இந்த கார்னரில் வந்து நிற்கணும், அவ்வளோதான். இப்போ நின்று இப்படி திருப்பிக்கணும் பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் நிறுத்தியாச்சு. இதே மாதிரி அடுத்தது இதே மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இப்போ இதே மாதிரி பண்ணிட்டு வர நம்மளுக்கு வந்து தையல் ரொம்ப கிளீனாக வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். அந்த மேலேயே போட்டாச்சு. இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்டு வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கை வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கிட்டே வரலாம், நிதானமாக திருப்பிகிட்டே பாருங்கள். கை பாருங்கள், அப்படியே வச்சுட்டு சும்மா லைட்டாக துணியை மட்டும் அப்படி திருப்பிக்கிட்டே வந்தோமோ, நம்ம நிதானமாக தைச்சிக்கிட்டே அப்படி திருப்பினோமா அழகாக திரும்பி கொடுத்துக்கிட்டே வரும். இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது பண்ண பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 5த்தையும் வச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக அழகாக இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.